அது வந்து என்ன என்ன எப்படின்னா சில சமயங்கள் அந்த மாதிரி படங்களும் அமையும் ஹீரோக்களுக்கு, சில பேர் அமைச்சிக்குவாங்க. இவர் வந்து கொஞ்சம் மாஸ் கமர்ஷியல் படங்கள் பக்கம் இவர் போகல. அதாவது மலமல மாஞ்சாவுக்கு அப்புறம் தடையத்தாக்க பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு அளவுக்கு வரும்போது இந்த கிரைம் த்ரில்லர் ஆஸ்பெக்டில் சில படங்கள் வந்தோடனே அந்த பக்கமும் அவர் போயிட்டார். அப்படி கொஞ்சம் இது கொஞ்சம் நமக்கு நல்ல ட்ராக்காக இருக்குது, நல்ல இதாக இருக்குது, இந்த ஜோனலில் நான் படம் பண்ணணும்னு பண்ணார். என்ன கேட்டால் அவர் வந்து தொடர்ச்சியான அதாவது மாஸ் கமர்ஷியல் படம் வந்து எல்லா படமே ஹிட் அடிக்காதுங்க. ஆனால் எல்லா படமுமே அட்ரபிளப் ஆகாது. ஆவரேஜ் கொஞ்சம் மேலே அப்படி தான் அந்த படங்கள் போய்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்மளை எதிர்பாராத ஒரு படம் பெரிய மாஸ் ஹிட் அடிக்கும். அது வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதனால் மாஸ் கமர்ஷியல் படம் தொடர்ச்சியாக எந்த ஹீரோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் அருண் விஜய் சார் இனிமேல் தான் அந்த ட்ராக்கில் போவார் நினைக்கிறேன். மாஸ் கமர்ஷியல் வந்து எடுக்கிற எல்லா படமே ஹிட் அடிக்காது. ஆனால் அது எதுவுமே ரொம்ப தப்பான தோல்வி ஆகாது. ஓரளவுக்கு அது அப்படியே வசூல் பண்ணி கொடுத்தே போயிடும். திடீர்னு ஒரு படம் அடித்தா அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ரேஸ்குள்ளே போயிடுவார், அந்த மாஸ்க் ஹீரோ ரேஸ்குள்ளே போயிடுவார். ஸோ அது இப்படி சீக்கிரம் அவருக்கு நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் அவர் படங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா படங்களையுமே அவர் தன்னுடைய முழு எஃபர்ட்டாக கொடுக்குறாரு.